எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட இயேசு வருகை குறித்து 1000 வருஷ அரசாட்சி குறித்து நாம் யோசிப்போம், சிந்திப்போம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 24வது அதிகாரம், புதிய ஏற்பாடு புதிய சட்டம் 29வது வசனத்திலிருந்து. அந்நாட்கள் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியக்கூடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்தில் விழும், வானத்தின் சந்துக்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்திலே காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடு மிகுந்த மகிமையோடு வானத்தின் மேல் வருகிறது. பூமியில் உள்ள சகல கோத்திரத்தை கண்டு புலம்புவார்கள். வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடும் அவர் தமது தூதரை அனுப்புவார். அவர்கள் அவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறு முனை மட்டும் 4 திசையில கூட்டி சேர்ப்பார். அத்திமரத்தில் ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே கிளைகள் தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமயமாயிற்று என்று அறிவீர்களாக. ஆகவே 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்சு தான் இயேசு பகிரங்கமாக வருகிறார். வரும்போது சூரியன் இருளடையும். தேவ தூதனோடு தேவ எக்கால சத்தத்தோடு வானத்தில் இறங்கி வருவார். சகல ஜனமும் சகல கோத்திரத்தாரை கண்டு புலம்புவார்கள். ஆகவே காரணம் என்னென்னா, இயேசு இந்த உலகத்தில் 1000 வருஷ அரசாட்சியில் காணக்கூடிய நிலையில் இருப்பதில்லை. அதனால் இவங்க கண்டும் காணாத போல இஷ்டம் போல வாழ்ந்தார்கள். ஆகவே பகிரங்க வருக. அதுக்கு முன்னாடி இயேசு நமக்குள்ளே இருந்து 1000 வருஷ அரசாட்சி நடத்துவார். இதனால தான் ஜனங்க கண்டும் காணாத போல் இருந்தது. அப்படினால் அவர் வரும்போது கண்டு புலம்புவார்கள். அத்தி மரத்தில் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளும். அத்தி மரம் என்பது சபை குறிக்கும். யூதரை குறிக்காது, இஸ்ரேல் நாட்டை குறிக்காது, சபை குறிக்கும். இயேசு தான் அத்தி மரம். அது துளிர் விடும்போது வசந்த காலம். அது சபை ரட்சிக்கப்படணும், யூதரக ரட்சிக்கப்படணும். அந்த நாட்டுக்காக, இயேசு நாட்டுக்காக, தேவன் யூத ஜனத்துக்காக அல்ல, ஒட்டுமொத்த உலகத்துக்காகவும் 1000 வருஷ அரசாட்சி சபை துளிர் விடும்போது வசந்த காலம். 1000 வருஷம் என்பதுதான் வசந்த காலம். ஆகவே அது முடிஞ்சு தான் பகிரங்க வருகை. அதுக்கு முன்னாடி இயேசு காணக்கூடிய நிலையிலிருந்து, எருசலேமில் இருந்து நான் தான் ராஜா, என்னை பணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி காணக்கூடிய நிலையில் இருப்பதில்லை. மரித்தவர்கள் யாரும் இந்த பூமியில் மறுபடியும் வந்து வாழ்வதில்லை. அந்த 1000 வருஷம் முடிவளவும் மரித்தவர்கள் உயிரடைவில்லை. 1000 வருஷ அரசாட்சியில் யார் இருப்பாங்க? ஒரே தேவனை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவ நாமத்தை ஞானஸ்தானம் எடுத்து இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ரட்சிக்கப்படுவர்கள் தான் 1000 வருஷ அரசாட்சியில் அதிகாரியாக இருப்பாங்க. மற்றவர்களாம் மண்பாண்டம் போல சொன்ன மாதிரி கேட்பாங்க. ஆகவே அதற்குண்டான அதிகாரத்தையும் அதற்குண்டான தேவனுடைய வல்லமையும் தேவன் தருவார். பார்வோன் எப்படி யோசேப்புக்கு உன்னுடைய வார்த்தையின்றி உன்னுடைய கை அசைவென்று என் ஜனங்க உட்காரவும் எழுந்திருக்கும் கூடாது என்பதை போல தேவன் அதிகாரத்தையும் ஆட்சியும் தந்து 1000 வருஷ அரசாட்சி கிறிஸ்து நமக்குள்ளே இருப்பதை அறிந்து கொள்ளுற. உலக வழிபாட்டுக்கு மறித்து தேவனுடைய வார்த்தையில் உயர்த்து கிறிஸ்துவோடு கூட 1000 வருஷம் அரசாள்வார்கள். ஆகவே இன்னைக்கு அல்லது தேவன் என்னைக்கு தருவார தெரியாது. இன்னைக்கு தந்தால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம ரட்சிக்கப்பட்ட நம்ம உலகத்தில் எல்லாரும் வாழ்வாங்க. ஆகவே எதுக்காக வாழ்கிறாங்க? சரீரத்துக்காக வாழ்வாங்க. நாம் நித்தியத்துக்காக வாழ்கிறோம், சத்தியத்துக்காக வாழ்கிறோம். ஆகவே தேவனுடைய வருகை என்பது வந்து வாழ்வதல்ல, தேவன் நமக்குள்ளே இருந்து வாழ வைப்பார். 1000 வருஷ அரசாட்சியில் கிறிஸ்துவை மாம்ச பிரகாரம் அறியக்கூடாது. அவர் வரும்போது ஒளியமலை 2 பிளக்கும். அவர் கடைசியில் வருகிறார். உலகம் முடியும் போது வரும்போது அந்தி கிறிஸ்து ஆட்சியிலிருந்து ஒரு கூட்டத்தை தப்பிக்கொள்ள முடியாது, பூமி அதிர்ச்சி உண்டாகும். ஆகவே தேவன் இஸ்ரவேல் ஜனத்தை அவபக்தி நீக்கி ஒரு கூட்ட ஜனம், தேவன் இந்த சபை ஸ்திரீ 1,44,000 பேர் ஆண் பிள்ளையை பெற்றெடுக்கணும். அது வரைக்கும் இவங்களுக்கு உபத்திரம் போராட்டம். இன்னும் இஸ்ரவேல் ஜனங்க இயேசு ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு ஏற்றுக்கொள்ளாவிட்டால் மறுபடியும் அந்த நாடு சுட்டரிக்கப்படும். அப்பொழுதுதான் கிறிஸ்து உங்களுக்குள்ளே உருவாகும்படி மறுபடியும் பிரசவ வேதனைப்படுகிறேன். அந்த சபை அந்த சத்தியம் பிரசவ வேதனைப்பட்டு 1,44,000 பேரை பெற்றெடுத்து மீட்டெடுத்து ரட்சிக்கப்பட்டு அவங்க மூலமாய் உலகத்தை டிசைன் பண்ணி புறஜாதியாக நம்ம ஆசிரியர் இருந்து இந்த உலகத்தில் 1000 வருஷ அரசாட்சி ஆள்வோம். ஆகவே இயேசு வந்து 1000 வருஷ அரசாட்சி வாழ்வதில்லை. இயேசு நமக்குள்ளே இருந்து அவர் எப்போ வராரு? சூரிய இருளடைனம். அப்போ பகிரங்கமாய் வருவார். எல்லா ஜாதியும் கண்டு புலம்புவார்கள். ஆகவே இந்த சட்டத்தின் திட்டத்தை அறிந்து கொண்டு தேவனுடைய திட்டத்தை செயல்படுத்த கர்த்தாவே பரலோகத்தில் நம்முடைய சித்தம் செய்யப்படும் போல பூலோகத்தில் செய்யப்படுவதாக என்று சொல்லி இக்காலத்தில் 1000 வருஷ அரசாட்சி தருவீர் என்று
கேட்குறது நம்ம வேலை, கொடுக்கறது அவருடைய திட்டம். ஆகவே இந்த திட்டத்தை சட்டத்தை அறிந்து தேவனோடு செயல்படுவோம். இயேசு நமக்குள்ளே உலகம் முடிவு இருந்து சகல நாள் நம்மளுக்குள்ளே இருந்து ஆட்சி நடத்துவார். ஆகவே பரலோகத்தின் திறவுகோலை பெற்று ஆட்சி செய்வோம், அதிகாரத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.